அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது லக்கணாதிபதி ஒரு சார்ந்த விஷயத்தில் ஒரு லக்கணம் யாருடைய கர்மாவில் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பேசிகிட்டு இருந்தோம். ஒரே வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய சரளக்கணத்திற்கு பேசி முடித்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன இதில் செல்லில் ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு. நல்ல வேளை அந்த ஒரு பகுதி சார்ந்த விஷயம் நீங்கள் சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கர்மா என்ன, அதை எப்படி நீங்கள் தீர்வு செய்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பிறப்பில் எதை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்லணும் தெரிஞ்சு அதற்குண்டான தீர்வும் சொல்லிட்டேன். இப்போ அதாவது கர்மாவில் சுய கர்மான்னு ஒன்று இருக்குது. கர்மாவில் ஒரு லக்கணம் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தால், ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்திருந்தால், அதாவது ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்திருந்தால், ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11வது லக்கணங்களில் பிறந்திருந்தால், இந்த ஸ்திரலக்கணம் என்பது காலபுருஷனுடைய பணபரஸ்தானம். 2ஆம் இடம் என்பது ரிஷபம், 5ஆம் இடம் என்பது சிம்மம், 8ஆம் இடம் என்பது விருச்சிகம், அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 11ஆம் இடம் என்பது குண்டம். இந்த லக்கணங்களில் யார் பிறந்திருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் எதன் மூலமாக போராட வந்தவர்கள் அப்படின்னா, இவர்கள் இயற்கையாக தான் செய்த சுய பாவத்தால், சுய பாவம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா, அம்மா கர்மாவிலையும் இல்லாமல் அப்பா கர்மாவிலையும் இல்லாமல் இவர்கள் சுய பாவத்தால் பிறந்தவர்கள். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு சுய பாவத்தால் பிறந்தவர்கள். சுய பாவம் என்பது இண்டிவிஜுவல் கர்மா. இந்த இண்டிவிஜுவல் கர்மா என்பது என்ன சொல்கிறான்னா கொடியதா அப்படின்னா கொடியது தான். ஏன்னா காலபுருஷனுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு விதத்தில் தனஸ்தானம். 5ஆம் இடம் என்பது என்ன சொன்னால் புத்திரஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இவர்களுக்கு பாதிப்பு எப்படி வரும்னா, பாதிப்பு எந்த மாதிரி வரும் அப்படின்னா இவர்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இவர்கள் பிறந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். அப்படின்னா இவர்களுக்கு என்ன சொன்னா, இறைவன் நீங்கள் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கொடிப்பினை என்பது இருக்கிறது அப்படின்னு எடுத்துடலாம். அப்போ என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார். அவருடைய லக்கணாதிபதி ஆகிய சந்திரன் ஒன்று லக்கணத்திலே நிற்கலாம், ஒன்று லக்கணாதிபதியாகிய சுக்கிரன், ரிஷப லக்கணத்திற்கு சுக்கிரன், அந்த சுக்கிரன் லக்கணத்திலே நிற்கணும். அல்லது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ஆகிய கடகத்தில் நிற்கணும். லக்கணத்திற்கு 5ஆம் இடம் ஆகிய கன்னியில் நிற்கணும். லக்கணத்துக்கு 7ஆம் இடம் ஆகிய விருச்சிகத்தில் நிற்கணும். லக்கணத்திற்கு 9ஆம் இடம் ஆகிய மகரத்தில் நிற்கணும். லக்கணத்திற்கு 11ஆம் இடம் ஆகிய மீன லக்கணத்தில் போய் நிற்கணும். இப்படி இருந்தால் இவர் படைக்கப்பட்டார் என்று சொன்னால், அதாவது ஜாதத்தை எடுத்தவொடனே இவன் கஷ்டப்படுறானா கஷ்டப்படலையா, இது எப்படி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கான், இவனுடைய உண்மை நிலை என்பதை அவனுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்தை வச்சு கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான சூத்திரம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அவன்கிட்ட போய் அவன் என்ன ஆதிபத்தியத்தில் வந்திருக்கான், என்ன செஞ்சு வந்திருக்காங்க நம்ம கேட்டுகிட்டே இருக்க. உன்னுடைய அமைப்பு இன்னும் ஒரே வரையில் முடிக்கலாம். இன்னும் நாட் சாட்டிஸ்ஃபை மேன், நீங்கள் இன்னும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழவில்லை அப்படிங்களாம். அப்படி சொன்னவுடனே அவர் என்ன செஞ்சிருவாருன்னா, ஆமாங்க ஐயா, இல்லை நல்லா வாழ்ந்துருக்கேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா உன்னுடைய லக்கணம் என்ன. இப்போ நம்ம ஸ்திரலக்கணத்தை பற்றி பேசுகிறோம். இந்த ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 2, 5, 8
2, 5, 8, 11 லக்கணங்கள் தான் ஸ்திர லக்கணங்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணாதிபதி அவர்கள் லக்கணத்திற்கு, அவர்களுடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவான். அப்படி இல்லையா, இவங்க எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னா, இவனுக்கு என்னைக்கு பிள்ளை பிறக்குதோ, பிள்ளை பிறந்த பிறதான் இவனுக்கு என்ன சொன்னான்னா ஒரு பரிமளம் என்பது வரும். அந்த குழந்தையும் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அந்த லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா 1, 3, 5, 7, 9, 11 லக்கணாதிபதி நின்ற மாதிரி பிறந்தால் தான் பரிமளிக்கும். இல்லை என்று சொன்னால் பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய 5ஆம் இடம் புத்திரஸ்தானாதிபதி. அப்போ இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு விடிவு காலம் என்பது கல்யாணம். கல்யாணம் முடித்து பிள்ளை பெற்ற பிறகுதான் யோகம். அந்த பிள்ளையும் நல்ல லக்கணமாக பிறந்த அந்த லக்கணாதிபதி அந்த குழந்தையுடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா, சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்த மாதிரி, சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்த மாதிரி வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். அப்போ ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய உண்மையான ஒரு சொரூபம் என்பது உங்களுடைய முத குழந்தை தான் உங்களுடைய குலதெய்வமே. ஆமாம், குழந்தைய அடிச்சிடாதீங்க, கேட்டது ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருங்க. காலம் ஃபுல்லாகவே உங்களை என்ன சொன்னான்னா, கண்ணீர் இல்லாமல் காப்பாற்றக்கூடியது யார் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தை தான், வேற யாரும் கிடையாது. அது ஆணாக பிறக்கட்டும் பெண்ணாக பிறக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அந்த குழந்தைய, ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். கர்மா என்ன செய்ய, கல்யாணம் முடிச்சா சீக்கிரம் குழந்தை எதிர்பார்ப்போம். அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை கல்யாணம் நடந்தால் தானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அதில் டிலே பண்ணுவான். ஏன்னா நீங்கள் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவங்க, அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டாயா, நீ சுயமாக பண்ணிய கர்மா. அப்போ சுயமாக பண்ணிய கர்மாவுக்கு தண்டனை என்ன? இன்னொருத்தன் பெற்று வச்சிருக்கிற பிள்ளையவோ அல்லது மாப்பிள்ளையவோ நீ உனக்கு கொண்டாந்து இணைச்ச பிறகு அந்த இணைச்சி நீ அதில் சந்தோஷப்பட்டு உன்னுடைய குழந்தை அதில் உருவாகி வெளியே பிறந்து அது ஒரு லக்கணம் நல்ல லக்கணமாக விழுந்து, எந்த லக்கணம் 12 லக்கணத்தில் எந்த லக்கணம் நல்ல விழுவிட்டும் லக்கணம் விழுந்தாலும் அந்த லக்கணத்திற்கு அந்த லக்கணாதிபதி 1, 3, 5, 7, 9, 11 இருந்து விட்டால் நீங்கள் உண்மையாகவே ஒரு அற்புதமான லக்கியான மனிதர்கள் தான். அதனால் எப்பயுமே ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கர்மா சீக்கிரம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் முதலில் கல்யாணத்திற்கு ஆசைப்படுங்க, பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆசை உள்ள என்னவாக இருக்கும், 2, 5, 8, 11 அப்படின்னு 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய ஒரு லக்கணத்தில் போய் நீங்கள் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் என்று சொல்லக்கூடிய பேராசை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் முளைச்சிட்டே இருக்கும். இல்லை சம்பாதிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பணபரஸ்தானம் லக்கணமாக விழுந்து விட்டால் அவனுடைய எண்ணம் பூரா என்ன பணத்தை பற்றி தான் இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும். ஆனால் இந்த நல்லா சம்பாதிக்கணும் என்பது பொருள்காரகம் உடையது. ஆனால் உங்களுக்கு ஒரு உயிர்காரகம் வந்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையை பரிமளிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆணாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை என்ன சொல்கிறான்னா கெட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. உங்கள் குலதெய்வத்திற்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் அனைத்தையும் செய்யுங்கள். அப்போ கல்யாணத்திற்கு முன்னாடி என்ன சொன்னா, குலதெய்வத்திற்கு என்ன சொன்னான்னா ஒரு பூஜை மணியும் சூடத்தட்டு எடுத்து வைங்க. ஒரு பூஜை மணி என்ன சொன்னால் பெருசாக எடுத்துக்கிட்டுங்க. யார் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்கள் பூஜை மணி சூடத்தட்டு எடுத்து வச்சதோடு மட்டுமல்லாமல்
நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக வந்து என்ன சொன்னாலும் மணி 1 கிலோ மணி அல்லது 2 கிலோ மணி நல்லா தொங்க விட்டு அதை டாம் டாம்னு அடிக்க 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 உங்கள் கர்மா குறையும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம். அப்போ பெண்ணாக பிறந்துட்டால் நான் கல்யாணம் முடிச்சு போயிடுவோமே சாமி அப்படின்பீங்க. கல்யாணம் முடிச்சு போனாலும் உன் குலதெய்வத்தை மறந்துடாது. உன் குலதெய்வத்தோடைய படத்தை வந்து உங்கள் வீட்டுக்காரருடைய வீட்டுக்கு கொண்டு போய் உங்கள் வீட்டுக்காரருடைய உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு வரும். அப்போ அந்த குலதெய்வத்திற்கு நித்தமும் சந்தனம் குங்குமம் வைத்து எதிரியான ஒரு ஆரம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை ஜாம் ஜாம். இது என்னுடைய அனுபவம். ஒரு பையன் வந்து ஸ்திரலக்கணத்தில் போய் பிறக்கிறான். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் வந்து என்ன சொன்ன, அவன் சுயமான கர்மாவில் பிறந்தவன் தான். அவன் சுயமான கர்மாவில் போய் பிறந்து அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை வந்து மேலும் 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 வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் அவன் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா நன்கொடை போய்கொண்டே இருக்கிறது. அங்கே நன்கொடை போக போக இங்கே அந்த ஜீவன் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தீர்வு. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. முதல் குழந்தைக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பொம்பளை பிள்ளையாக நான் பொம்பளையாக பிறந்துட்டேனையா, ஏன் புருஷன் வந்து கேட்க மாட்டானே அப்படின்னா, என்ன பிள்ளை பிறந்தாலும் கேட்பான். உங்கள் குலதெய்வத்தோடைய பேர் வந்து பேர்வாதி அங்கே வந்துடும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உங்களை கெட்டிட்டு போனவனுக்கு நீங்கள் வந்து ஒழுங்கான மனைவியாக இருக்க முடியும். இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 5ஆம் இடம் என்பதே ஒரு புரிந்து கொள்ள முடியாத பொக்கிஷம். நம்மளை டேன் பண்ணி விட்டுரும், நம்மளை மாற்றி விட்டுரும், நம்மளை மாட்டி விட்டுரும். 5ஆம் இடம் என்பது ஆசை. அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகக்கூடிய சக்தி குலதெய்வத்திடம் இருக்கிறது. அப்போ குலதெய்வத்திடம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பெண்ணாக பிறந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்டு குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாழ போகிற இடத்துக்கு கொண்டு போயிருங்க. அந்த படத்திற்கு என்ன சார், நீங்கள் போன காலத்தில் திருக்கான சந்தனமும் ஒரு சின்ன மாலை, ஒரு சின்ன ஆரம், ஒரு சாண்ட ஆரம் போட்டு வந்து 2 பத்தியை காட்டுங்க. காலையில் 2 பத்தியை காட்டுங்க, இரவு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி 2 பத்தியை காட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜொலிக்கும். 2வது, உங்களுக்கு முதல் பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன செய்யணும், முதல் பிறக்க போகிற குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் பேர் வச்சுக்கிடட்டும், ஆனால் உங்கள் குலதெய்வத்துடைய ஒரு சின்ன பேர்னாலும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த இருந்தால் நீங்கள் அந்த போன இடத்துல 50 கல்யாண நாள் கொண்டாடுவீங்க. 50 கல்யாண நாள் கொண்டாடுவீங்க. அப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, காலபுருஷனுடைய 2, 5, 8, 11வது லக்கணத்தில் பிறந்த நீங்கள் பணத்திற்கு பேராசைப்படாதீர்கள். பணத்தில் உங்களை மாட்டி விட்டுருவோம். பணத்துக்கு பேராசைப்படாதீங்க, பணத்தில் உங்களை மாட்டி விட்டுருவோம். எப்படி நான் வந்து என்ன சொன்னேன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. 2ஆம் இடம் என்பது என்ன சொன்னேன்னா பொருள்காரம். 5ஆம் இடம் என்பது உயிர்காரம். 8ஆம் இடம் என்பது ஆயுள்காரம். 11ஆம் இடம் என்பது உயிர்காரம் தான். அப்போ இந்த 2, 8 என்பது என்ன சொல்கிறான்னா, ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கேயாவது மாட்டிக்கிட வச்சிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் குலதெய்வத்தையும் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சேன்னு முதல் குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய குலதெய்வத்தோடைய வீட்டு குலதெய்வத்தோடைய பேர்வாதி அங்கே வந்துடணும். அதை வந்து வச்சுட்டேன்னு வைங்க, நீங்கள் கூப்பிட உங்களுடைய கர்மா குறையும். அதை தூக்கி கொஞ்சம் உங்களுடைய கர்மா குறையும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தது. எங்கள் வீட்டில் 3 ஸ்திரலக்கணம் இருக்குது. அந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. ஏன்னா கர்மாவை தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னேன்னா, அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு குழந்தை பிறந்தா தான் அவங்க வயிற்றில் வந்து அவங்க பெறணும். இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒன்று ஆம்பளையாக இருந்தால் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் குழந்தை பிறக்கும், இல்லை பொம்பளையாக இருந்தால் இவங்க குழந்தை பெறணும்னா இந்த 2 ஆதிபத்தியத்தை அவன் சீக்கிரமாக விட மாட்டான். இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 99% சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. ஏன்னா கர்மா குறைஞ்சிருமில்ல அப்படின்ட்டு.
இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வாங்கிடுங்க. குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பூஜை மணி சூடத்தட்டு எடுத்து வச்சுருங்க. மணி ஒன்று கட்டி விட்டுருங்க. அது காலங்காலமாக உங்களுடைய இறப்பு வரை அது உங்களுக்கு நன்மை செய்யும். உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொன்னான்னா உங்கள் குலதெய்வம் பெண் வீட்டாருடைய குலதெய்வத்துடைய பேர், நம்ம வாழ போயிருக்கிறவங்க நம்ம வீட்டு குலதெய்வத்தை மறக்காமல் வச்சிடணும். இப்படி வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த குழந்தையை நீங்கள் முதல் பெண்ணுக்கு பிறக்கின்ற அந்த ஸ்தலக்கணத்தில் போய் பிறந்து பெண்ணுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை நீங்கள் தூக்கி கொஞ்சம் அதோடைய என்ன சொல்கிறான்னா, அந்த இது இருக்கு இல்லையா, நீர், சிறுநீர் உங்கள் மேல் பட அதுதான் உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடிய அபிஷேகம். பால் கொடுத்துட்டு இருப்பீங்க, மடியில் ஒன்றுக்கு இருந்துடும், உண்மையாக ஒன்றுக்கு இருந்துடும். தூக்கி கொஞ்சம் வச்சுட்டு இருப்பீங்க, அந்த நேரம் ஒன்றுக்கு இருந்துடும். இதுதான் உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடியது. இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள். எப்படி நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வது அப்படின்ட்டு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, உபயலக்கணத்தில் போய் பிறந்தோம். இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யாருடைய தோஷம்னா, தகப்பன் செய்த பாவத்தால் பிறந்தவர்கள். உபயலக்கணத்தில் யார் பிறந்தாலும் மிதனம், கன்னி, தனுசு, மீனத்தில் யார் இது லக்கணம் தான் இங்கே பேசும். ராசியை தயவு செய்து எடுக்கவே வேண்டாம். லக்கணம் கண்டிப்பாக பேசும். இந்த லக்கணம் தான் முக்கியமானது, ராசி இங்கே முக்கியமானது அல்ல. அப்போ இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தகப்பனை கண்கலங்க வைத்து விடாது. முதலிலக்கணக்காரனாக இருந்தாலும் சரிதான், தனுசு லக்கணக்காரனாக, முதலிலக்கணம், கன்னிலக்கணம், தனுசு, மீனலக்கணத்தில் யாராக இருந்தாலும் தகப்பனை கண்கலங்க விட்டு விடாதீர்கள். தகப்பனார் நம்ம கல்யாணம் முடிச்சு போயிட்டோம், பொம்பளைகளாக இருந்தால் கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணி, அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சிட்ருக்கீங்க, ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள். உங்களுடைய கர்மா குறையும். தகப்பன் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும்போது உங்கள் அப்பா உடுத்திய ஒரு வேஷ்டி, அது வேஷ்டியாக தான் இருக்கணும், ஒரு துண்டு, வேஷ்டி துண்டை உங்களுடைய வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட சீதனமாக நீங்கள் அவர்களை கேட்காமலே, இல்லை உங்கள் அப்பா கையாலேயே, அப்பா நீங்கள் உடுத்தின வேஷ்டி ஒரு துண்டு எனக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் வாழ போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பீரோவுக்குள்ளே வைங்க. வச்சு எப்பையெல்லாம் அது பார்க்க 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 கர்மா குறையும். ஏன்னா தகப்பன் செய்த பாவத்தால் பிறந்த காரணத்தினால் அதை நீங்கள் செயல்படுத்த என்ன சொல்கிறான்னா பெரிய என்ன சொல்கிறான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படாது. அப்போ உபயலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாண வாழ்க்கை தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய தகப்பனார் உடுத்திய வஸ்திரத்தை நம் கையில் வைத்திருப்பதனாலும் நம்மளுடைய தகப்பனாருடைய ஃபோட்டோ ஒன்று என்ன சொல்கிறான்னா, உயிருடன் இருந்தாலும் உயிருடன் இல்லாவிட்டாலும் அந்த ஃபோட்டோவை உங்களுடைய மணி பர்ஸ் அது எதில் ஒன்று என்ன காலையில் எடுத்த உடனே என்ன சொல்கிறான்னா அந்த இதை அப்படி திறந்து பார்த்தோம்னா அதில் உங்களுடைய அப்பா படம் கண்டிப்பாக பார்த்தால் 100% உங்களுடைய கர்மா குறையும். கர்மா கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறான்னா 3 மாதத்துக்கு ஒருக்க போய் உங்கள் அப்பா எந்த இடத்தில் படுத்திருந்தாரோ அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம்னாலும் அந்த கட்டிலில் படுக்கணும். படுத்து தூங்குனீங்கன்னா கர்மா அப்படியே ரிலீஸ் ஆகும். என்ன பிரச்சனை வரப்போகுது? காலபுருஷனுடைய 3ஆம் இடம் மிதுனம், காலபுருஷனுடைய 6ஆம் இடம் போராட்டம், காலபுருஷனுடைய 9ஆம் இடம், இந்த 4மே அபோக்லிய ஸ்தானம். இந்த காலபுருஷனுடைய 3, 6, 9, 12ஆம் இடங்கள் அபோக்லிய ஸ்தானம். இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா அபோக்லியம் என்பது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். உன்னுடைய சிந்தனையால் நீ கெட்டாய், உன்னுடைய 6ஆம் பாவத்தால் நீ கெட்டாய்,
உன்னுடைய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தால் கெட்டாய். உன்னுடைய 12ஆம் இடம் ஆகிய அயன சயன போகத்தால் தான் நீ கெடுவாய். சிந்தனையால் கெடுதல். ஏன்னா 3ஆம் இடத்தில் என்ன சொன்னான்னா, வெளியவே சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை வரும். வெளியவே சொல்ல முடியாத அற்புதமான சிந்தனை வரும். அதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த சிந்தனையை தூண்டிவிட்டே அதன் மூலமாக கர்மாவை சேர்க்கும். 6ஆம் இடம் காலபுருஷனுடைய 6ஆம் இடம் நமக்கு என்ன சொன்னால் லக்கணமாக விழுந்து விட்டது என்று சொன்னால் உடல் நோய், பிணி, அதற்கடுத்த வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக வரும். ஐஸ்கிரீம் வாங்கி தின்றுப்பான், சந்தோஷமாக தின்றுப்போம், சாயந்தரம் வரும்போது தலைவலி கொன்றும். அதான் பாக்கியம். 12ஆம் இடம் ஆகிய கட்டில் ஸ்தானம். இதில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை மறைக்கப்பட்ட இருதய பகுதியில் இருக்கும். 6ஆம் இடம் என்று சொல்ல வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கூட சமாளிச்சிடலாம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் உங்களை கொண்டு வீழ்த்தி விடுவார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை வீழ்த்தி அந்த கர்மாவை அபோக்கிலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு அபோக்கிலியம் என்று சொன்னால் கஷ்டம், பிரச்சனை. அபோக்கிலிய ஸ்தானம் என்பது பிரச்சனை, கஷ்டம். அது நமக்கு லக்கணமாக வந்துவிட்டது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நமக்கு லக்கணம் விழுந்ததற்கு காரணம் நம்முடைய தகப்பனார் செய்த பாவம், தகப்பனார் வழி செய்த பாவங்களால் வந்த ஒரு வினைகள். அந்த வினைகளை என்ன சொன்னான்னா நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, தகப்பனாரை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். தகப்பனாருடைய வஸ்திரத்தை நாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அதை பார்க்க இந்த கர்மா குறையும். தகப்பனாருடைய வாழ்ந்த இடத்திற்கு அவர் படுத்து அவர் உட்கார்ந்து இருந்த இடத்திற்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே கர்மா குறைக்கப்படும். அதனால் இதுதான் ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும், உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன கர்மா, இதுதான். ரெண்டாவது, இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மிதனலக்கணமாக உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான புதன் என்ன சொன்னான்னா 1, 3, 5, 7, 9, 11 என்று சொல்லக்கூடிய காற்று லக்கணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் காற்றும் நெருப்பும் சார்ந்த இடத்தில் உங்களுடைய லக்கணம் உட்கார்ந்துருக்கணும். அப்போ 3 என்பது என்ன சொல்கிறது, நெருப்பு. 5 என்பது என்ன சொல்கிறான்னா காற்று. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 7 என்பது என்ன சொல்கிறான்னா நெருப்பு. 9 என்று சொல்லக்கூடியது காற்று. 11 என்று சொல்லக்கூடியது நெருப்பு. இந்த இடங்களில் இந்த லக்கணம் இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக ஓரளவு தப்பிக்க பிறந்தவர்கள் தான். அதே கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தால் அந்த கன்னிலக்கணத்திலிருந்து கன்னிலக்கணத்தை லக்கணமாக எடுத்துக்கிடுங்க. அந்த லக்கணத்திலிருந்து அந்த லக்கணாதிபதி ஆகிய புதன் 1, 3, 5, 7, 9, 11 என்று சொல்லக்கூடிய மண் வீட்டிலோ ஜல வீட்டிலோ இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள். அதே தனுர் லக்கணத்தில் போய் உங்களுடைய லக்கணம் விழுந்திருந்தது என்று சொன்னால் காற்று வீட்டில் இருக்கணும், அல்லது நெருப்பு வீட்டில் உங்களுடைய லக்கணாதிபதியாகிய குரு இருந்தால் நீங்கள் சேமமாக இருப்பீர்கள். இதே மீனலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஜலலக்கணத்தில் இருந்தால் அவன் ஜலத்திற்கு நண்பர்கள் யார், மண்ணும் தண்ணீரும் தான். அவன் என்ன சொல்கிறான்னா மண்ணும் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய எது மீனலக்கணத்தில் போய் பிறந்தால் லக்கணாதிபதி என்ன சொல்கிறான்னா ரிஷபத்தில் இருக்கணும், அல்லது கடகத்தில் இருக்கணும், அல்லது என்ன சொல்கிறான்னா கன்னியில் இருக்கணும், அதற்கடுத்து விருச்சிகத்தில் இருக்கணும், அல்லது மகரத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிழை இல்லாத வாழ்க்கை இயற்கையாகவே கொடுத்திருக்கிறது. அப்படி மாறி இருந்து விட்டால் தகப்பனுடைய கர்மா நச்சுன்னு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுடைய லக்கணம் அவன் பிறந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் என்ன ஓரளவு அவனை தேத்தி கரையேற்றி கொண்டு வந்துடலாம்.
அப்படி இந்த மாதிரி இல்லாமல் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா இப்போ இதே ஆணாக பிறந்திருந்தான்னா தகப்பனாருக்கு முறையாக திதி கொடுத்துருங்க. ஏன்னா கொடுக்க விடாது. முறையாக திதி கொடுத்து முன்னோர்களை வணங்கி மன்றாடி நீங்கள் செயல்பட அப்பாவுடைய இதில் என்ன அப்பாவுடைய படம், அப்பாவுடைய வஸ்திரம் ஆண்களாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இது எல்லாருக்கும் பொதுவானது தான். இதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு அற்புதமான சூத்திரம். சரலக்கணத்தில் போய் பிறந்தால் லக்கணாதிபதி 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் அவர்கள் பிறந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 11 இருக்கணும். உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் அவருடைய லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். இப்படி இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். பரிகாரம் என்பது எங்கேயும் போக வேண்டாம். மாதா, பிதா, குரு, தேவ் இந்த 4 பேர்த்துக்குள்ளே தான் இருக்குது. வேறு எங்கேயும் அங்கே ஓடு இங்கே ஓடுலாம் சொல்லலை. அம்மா, அதுக்கடுத்து அப்பா, அதற்கடுத்து என்ன சொல்லணும் குலதெய்வம். இந்த 3 பேரை தான் பிடிக்க சொல்கிறோம். வேறு யாரையுமே பிடிக்கவே சொல்லலை. சரம், ஸ்திரம், உபயம். அப்போ சரலக்கணம், அதுக்கடுத்து ஸ்திரலக்கணம், உபயலக்கணம், இந்த 3 தானே. இதை இப்படி தான் பிடிச்சு வெற்றி பெற வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.